ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த 14/3/2024 அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு அப்போ செட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலை, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணால் இது வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறப்ப நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக குறிப்பிட்டுள்ள கல்லூரிகளுக்கான 2708 உதவி பேராசிரியர் காலிப்பணியிடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கை எண் 4/2025 இன்றைக்கி, அதாவது 16/10/2025 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாடவாரியான காலிப்பணியிட விவரம், அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு, அதுக்கடுத்து விண்ணப்பம் செய்வதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17/10/2025 11/10/2025 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அதுக்கு டைம் எதுவும் சொல்லலை, அது பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்ட அறிவிக்கை எண் 12/2019 நாள் 28/8/2019 அதிலிருந்து 4/10/2019 மற்றும் அறிவிக்கை எண் 2/2024 நாள் 14/3/2024 படி விண்ணப்பித்த பணியாளர்கள் புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும் புதிய விண்ணப்பத்திற்கான தேர்வு கட்டணம் செலுத்திலிருந்து விலக்களித்தும் மற்றும் வயது வரம்பில் தளர்வும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அந்த ஏஜ் வந்து வயது வரம்பில் தளர்வும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாமே ஏற்கனவே செட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே செட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ரிசல்ட் விட்ருக்காங்க, அதில் வந்து செட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.